அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னுடைய நண்பர் ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்தார். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கும்போது இந்த பாரிமுனை பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ரொம்பவும் க்ரௌடடாக கூட்டங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போல்லாம் மாம்பழத்துலலாம் சென்னையில் கூட்டம், அப்போ பாரிமுனையில் தான் அப்படி ஒரு கூட்டம் பிதுங்கி வழியும். அந்த பூக்கடை வழியாக, அந்த பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் அந்த சாலையில் அவர் நடந்து போகும்போது அவர் பேக்கெட்லேருந்து பிக் பேக்கெட் அடிச்சிட்டான். அவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அவர் பேக்கெட்லேருந்து எவனோ பிக் பேக்கெட் அடித்து பர்ஸு தட்டிட்டு போயிட்டான். அவர் கொஞ்சம் ஹியூமரஸாக பேசுவார் என்னுடைய நண்பர். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சார் அவருக்கு, பர்ஸு போயிடுச்சே அப்படின்னு. அவர் ஜட்ஜு இல்லையா, நேராக பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனார். போன உடனே அவர் சொன்னால் எல்லோரும் அவர் பரபரப்பாக அவரை வர சொல்லி எல்லாம் வரவேற்று காவல்துறையில் உட்காத்தி வச்சு, இது ரொம்ப பழைய சம்பவம். அவர் என்ன சார், என்னாச்சு சார், என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லட்டுமா, என் பர்ஸை ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்லலை, எவனோ ஒருத்தன் என் பர்ஸை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லலை, ஜேப்படி அடிச்சிட்டான், பிக் பேக்கெட் அடிச்சிட்டான் அப்படிலாம் சொல்லலை. ஹையஸ்ட் ஃபிலாசபி அதை சொல்கிறார் பாருங்கள். ஐ வாண்ட் டு see the latest owner of my purse. I want to see the latest owner of my purse. என்னுடைய பர்ஸினுடைய கடைசி சொந்தக்காரனை, அண்மைக்கால சொந்தக்காரனை, the recent owner. ரீசன்ட் ஓனர் யாரோ அவனை பார்க்கணும். இதில் என்ன குறும்பு இருக்குதுன்னு கவனிச்சிங்களா? நத்திங் இஸ் பர்மனெண்ட். எதுவுமே யாருடையதும் இல்லை, அது மாறிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை அவர் கேட்டிருக்காரு பாருங்கள். என் பிக் பேக்கெட் அடிச்சதை கண்டுபிடிச்சி கொடுங்க, என் பர்ஸ் யார்கிட்ட இருக்குதுன்னு பாருங்கள். அவர் ஜட்ஜுங்கிறதுக்காக காவல்துறையை போட்டு மிரட்டல. அப்போ நான் உடனே அந்த காவல்துறையில் சரி கதையை முடிச்சுட்டு திரும்பி நான் தாட்டுக்கு வரேன். கதை என்ன சம்பவம் சார் உட்காருங்க சார், நான் ஒரு காஃபி எல்லாம் வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டு ஒரு 1/2 hour டைம் கொடுங்க சார் எந்த இடத்துல நீங்கள் வரும்போது சரியாக நினைவு இருக்கா அப்படி. அவர் ஒரு இடம் சொல்லி, கடையில் நான் அங்கே நிற்கும் போது கூட பர்ஸ் இருந்ததுப்பா, அங்கேயும் திரும்பி இங்கே வரேன் அதுக்குள்ளே போயிடுச்சுப்பா, அந்த இடமா சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். 1/2 hour பர்ஸை கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டாங்க சார். 1/2 hour பர்ஸை கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டாங்க. அவர் சொன்னார், பர்ஸை நான் பார்க்குறது ஒரு பக்கட்டும், ஐ வாண்ட் டு see the latest ஓனர். என் பர்ஸோட அண்மைக்கால சொந்தக்காரரை பார்க்கணும், எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நான் ரொம்ப காஷியஸாக ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிற ஆள், எங்கிட்ட அவன் எப்படி தட்டிட்டு போயிட்டாங்கிறது எனக்கு தெரியணும். என்ன மாதிரி அதை எடுத்தார். நான் அவர் ஒன்றும் பனிஷ் பண்ண போகிறதில்ல, கம்ப்ளைண்ட்டே அவர் மேலே நான் கொடுக்கல, ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்கணும்ப்பா, எப்படி திருடுறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த போலீஸ் அங்கே இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ யாரோ இருந்தாங்க, சார் அதெல்லாம் விட்டுருங்க சார், இது கிடச்சிருச்சு சார் உங்களுது, நாங்கள் சிரமப்பட்டு கண்டுபிடிச்சி இந்த ஏரியா அப்படின்னா யார் திருடுவா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு இருக்கும், பெருவா ஏரியா டப்புன்னு அப்படியே கொத்திடுவாங்க. அதனால் கண்டுபிடிச்சிட்டேன் சார், விட்டுருங்க சார். இன்னும் ஐ வாண்ட் டு see the latest ஓனர். அவருடைய அந்த டெக்னிக் என்னன்னு எனக்கு தெரியும் சார். நடக்காது சார், இது நான் இப்போ வேணாம் சார், தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடின உடனே, எந்த மாதிரி ஒரு ரொம்ப விழிப்பான ஆள் எங்கிட்ட ஒருத்தன் அடிச்சிட்டு போயிட்டான்னா, இட் இஸ் a very great wonder. நான் அவரை பாராட்டினேன்னு சொல்லுங்க. எப்படி ஐ அப்ரிஷியேட் his talents. நான் எவ்வளோ கவனமான ஆள், எங்கிட்ட அவர் அடிச்சுட்டு போயிட்டாரு, இஸ் வெரி கிரேட் அப்படின்னு பாராட்டிட்டு போயிட்டார். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடியும் பர்ஸு போயிடுச்சு. 10 நிமிஷம் மறுபடியும் பர்ஸு போயிடுச்சு. அவர் என்னடா அது, திரும்பி ஸ்டேஷனுக்கு வந்தார். அங்கேருந்து நான் அது மறுபடியும் அந்த ஆள் எடுத்துகிட்டு போயிட்டான் போல் இருக்கு, இல்லை யார் எடுத்துகிட்டு போயிட்டான்னு தெரில பர்ஸு. அப்போ தான் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார், ஐயா கோச்சிக்காதீங்கய்யா, நீங்கள் கவனமாக வச்சுக்க வேணாமா அப்படின்னாரு. தட் இஸ் கரெக்டு, ஆனால் நான் தான் கேட்டேனே, எப்படி நான் இவ்வளோ கவனமாக இருக்கிறவன் எங்கிட்ட எடுத்தார்னு ஒரு வார்த்தை கேட்டேன், மறுபடியும் எடுத்துட்டாரு. கோச்சிக்காதீங்கய்யா, அவர் இதை தான் சொல்ல சொன்னார். எப்படி எடுத்தாருங்கிறது அது ஒரு பெரிய தொழில் ரகசியம், ஆனால் அதை மறுபடியும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அவர் எடுத்தாராம், கொடுத்துட்டாருன்னு. நீங்கள் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அவர் கொண்டாந்து கொடுத்துட்டாரு. எப்படி எடுத்தேன்னு ஐயா கேட்டார் நீங்கள,
பாருங்க இப்படி தான் எடுத்தேன்னு அவருக்கு புரிவிட்டுங்கிறதுக்காக எடுத்துட்டேன்னு திருப்பி கொடுத்துட்டேனார். அந்த நண்பர் என்கிட்ட சொல்லி சிரித்து சிரித்து ஆத்தாத்து போனார். பாருங்கள் எவ்வளவு திறமையோடு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் இருந்து ஹையஸ்ட் ஃபிலாசபி கவனிச்சிங்களா? ஐ வாண்ட் டு see த லேட்டஸ்ட் ஓனர், இதனுடைய அண்மையான சொந்தக்காரனை. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை சார். இந்த உலகத்தில் எதுவும் எவனுக்கும் நிரந்தரமாக சொந்தமே இல்லை. இந்த வரலாற்று அறிவு எந்த மனிதனுக்கும் இல்லை. தட் இஸ் த பேத்தட்டிக் சிச்சுவேஷன். எவ்வளவு முட்டாள்கள் தெரியுமா மனுஷன்லாம். அதாவது மனுஷனை மாதிரி அறிவாளி கிடையாது உண்மை. ஒரு விஷயத்தில் அவன் வந்து அவ்வளோ பெரிய அறிவாளி. நான் என்னுடைய கண்ணுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கும்போது வியந்து போனேன். எவ்வளோ நுட்பமான ஒரு உறுப்பு கண். அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு கருவியை விட்டு எத்தனையோ வேலையை பண்ணி லென்ஸை உள்ளே வச்சு அப்போது பிரமிச்சு போயிட்டுருக்கான். என்ன இது மனுஷன் எவ்வளவு நுட்பமான அறிவோடு இருக்கும். துல்லியம், அந்த கணக்கு, எவ்வளவு பெரிய சமாச்சாரம், வலியே தெரியாதபடி. அப்போ நான் வியந்தேன், இந்த மனிதனுடைய அறிவு எவ்வளவு பெரிய அறிவு அப்படின்னு. அதுவும் உண்மைதான். மனித குலத்தினுடைய அறிவு இருக்குது பாருங்கள், பிரமிக்கத்தக்க அறிவு. ஆனால் இவனை விட கடைஞ்செடுத்த முட்டாள், கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு மூடன், அவனை பார்க்கவே முடியாது. என்ன சார் நீங்கள் நேருக்கு மாறாக முரண்பாடாக பேசுகிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை முழுக்க சர்ச் பண்ணுங்களேன். எவ்வளவு பேர் தன் வீரத்தையும் வலிமையையும் ஆற்றலையும் தொலைச்சிருக்கா தெரியுமா? இந்த கிறுக்கு பையெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவான பாதையில் ஒரு 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 மீனிங்ஃபுல் லைஃப் அல்லது ஒரு சரியான ஒரு பயனுடைய ஒரு காரியத்தை நடத்தியிருந்தா எவ்வளோ சாதிச்சிருக்கலாம் தெரியுங்களா? இப்போ தனி மனுஷனுக்கு அறிவு இல்லாமல் போகிறது பெருசு இல்லைங்க. சொசைட்டியே அப்படி ஆகிப்போச்சு. சில இடத்துலலாம் பைத்தியம் பிடிச்ச சமூகமாக மாறுது. அதாவது இது ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், இதனால் என்ன நன்மை இருக்குது, எவ்வளோ பெரிய விளைவு விபரீதமாக போகும். இந்த அறிவே இல்லாமல் பல பேர் பல விஷயத்தை செய்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. அன்றைக்கி நான் இதுக்கு முன்னாடி கண் சிகிச்சைக்கு முன்னாடி எப்பாவது யூடியூப் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி அது எனக்கு ஒரு சாதன லென்ஸ். எனக்கு அதுதான் இப்போது அதிகம் பேப்பர் படிக்க முடியறதில்ல. அதை கேட்டுக்கிட்டே அப்படியே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது. ஒருத்தர் பேசுகிறார், நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா இந்த மாதிரி நட்டு கயண்ட கேஸ் பேரெல்லாம் சொல்லி ஒய் ஷுட் ஐ மேக் தம் பாப்புலர். நட்டு கயண்ட கேஸ் அது சொல்லுது. அங்கே இருக்கிற அது ஒரு கல்லூரி மாணவர்கள் மாதிரி சார், இளைஞர்கள் ஒரு 500 பேர் இருப்பாங்க வச்சுங்களேன். அந்த இளைஞர்களுக்கு இந்த பைத்தியம் பேசுது. என்ன பேசுது தெரியுங்களா? 40,000 நம்முடைய கோயில்கள், அதன் மீது வேறு மதத்தின் கட்டடங்கள் இருக்கின்றன. 40,000 புதைக்கப்பட்ட கோயில்களையும் நாடி நரம்பு ரத்தம் துடிப்பு உடைய நாம் மீட்க வேண்டாமா அப்படி. பைத்தியம் பைத்தியம் நல்லா சொன்னது பைத்தியம். 40,000 கோயிலும் வேற ஒரு மதத்தினுடைய அமைப்புக்கு கீழே உள்ள புதைஞ்சிருக்குது, தோண்டி எடுக்க வேண்டாமா? சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லிச்சு. காதை பொத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இனிமேல் ஒரு கேஸை தூக்கிக்கிட்டு எங்ககிட்ட வராதிங்க. நாங்கள் எந்த வழக்கையும் இனிமேல் விசாரிக்க மாட்டோம். இந்த நாடு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சும்மாவாது இது என்னது இது என்னது இது என்னது என்னதுன்னு இந்த கோயில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்ககிட்ட வராதிங்க. முடிஞ்சு போச்சு அதோட அந்த விஷயத்தை. நாங்கள் சொல்லாமல் உத்தரவு போடாமல் இந்தியாவில் இருக்கிற எந்த கோர்ட்டும் எந்த கேஸையும் விசாரிக்கக்கூடாது போட்டு சக்க சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க. அதைத்தான் எதிர்த்து இவர் பேசுகிறார். இப்படிலாம் கோர்ட்டை சொல்லிட்டா சரியா போச்சா? நாங்கள்லாம் மானம் உள்ளவங்க இல்லையா? ஒரு இளைஞர்களுக்கு ரத்தத்தில் அப்படியே வெறி விட்றாராம் அவர். தம்பி, வரலாறு ஒழுங்காக படிக்கணும். எந்த மதத்தினுடைய கோயிலும் அந்த மதத்தினுடைய கோயிலாக சில காலம்தான் இருக்க முடியுது. ஏன் இந்த உலகத்தில் எத்தனை சேஞ்சஸ் ஆகிப்போச்சு. இப்போ நீ சொன்ன ஆர்குமெண்ட்டுக்கே நான் வர்றேன். ஏதோ வேறு ஒரு மதத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கி இருக்குது, அதை தோண்டிட்டா இந்த மதத்தினுடைய கோயில் இருக்கும்னு சொல்கிறேன். நான் சொல்லட்டுமா? இன்னும் ஒரு 50 அடி தோண்டுனேன்னா அதில் இன்னொரு மதத்தினுடைய கோயில் இருக்கும். நீங்கள் நல்ல இந்திய வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும்.
சமண மதம் முதல்ல டாமினேட்டிங்காக இருந்ததுங்க. சமணம் தான் ஆதியில் ரொம்ப வலிமையாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ஆசீவகம்ங்கிறது இங்கே தென்னகத்தினுடைய ஒரு கோட்பாடு, அது இருக்கட்டும். அப்படி இந்த சமண மதத்தில் நிறைய வழிபாட்டு தலங்கள் அவங்க எப்படி உருவாக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய குருநாதர்கள் உட்காந்து பாடம் சொல்லி பிறகு அங்கேயே அவங்க அடங்கிடுவாங்க. அவங்க இருந்த இடம் அப்படியே கோயிலாக மாறும். நிறைய கோயில் சமணர்களுடைய கோயில். இந்த சமணத்தை அப்படியே வாயில் அள்ளி போட்டு கபலீகரம் பண்ணிக்கிட்டு பௌத்தம் வளர்ந்தது. இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, சமண பௌத்த மதங்களுக்கு உருவ வழிபாடு அடிப்படையில் கிடையாது. அடிப்படையில் கோயில் கட்டி சாமி கும்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது கொள்கை அளவில் கிடையாது. ஆனால் அவங்க தன்னுடைய குருநாதர்களை நினைவு கூறுவதற்காக என்ன பண்ணாங்க, கோயில்களாக ஆக்குனாங்க. இதுக்குள்ளே வேறு அவங்கவுங்க பிரான்ச்சில் சண்டை வரும். அதை தாண்டி இன்னொரு மதத்தோட சண்டை வரும். இவங்க அடிச்சுக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு கோயிலை அதில் யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்கள அடித்து விரட்டிட்டு டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு, அவங்க தோற்று ஓடிப்பிடுவாங்க அந்த இடத்த விட்டு. இவங்களே அதை எடுத்துக்குவாங்க, தான் கோயிலை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இது இன்றைக்கி நேற்று அசிங்கம் இல்லை. என்ன வார்த்தை இது? இன்னைய நேற்று அசிங்கம் இல்லை, காலங்காலமான அசிங்கம். அடே, கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடியேறங்கிற மாதிரி யாரோ என்னமோ கஷ்டப்பட்டு ஒன்று உண்டாக்கி வச்சா அது அவங்ககிட்ட தானே விடணும். நம்ம யாரோ கஷ்டப்பட்டு ஒன்று உண்டாக்கி வச்சதை நம்ம பலத்தை வச்சு, ஒன்று மிருக பலம் இல்லை ஆட்சி பலம். அன்றைக்கி யார் ராஜா ஆட்சியாக உட்காந்துருக்கிறானோ அவனை பிரெயின் வாஷ் பண்ணுறது. அவன் ஒரு பைத்தியக்கார பையன், அவனுக்கு சொல்கிறத கேட்டவுடனே அவன் ஆட ஆரம்பிச்சுடுவான். அவனை முதல்ல மாற்றுவாங்க. ஃபர்ஸ்ட்டு அவனை கன்வெர்ட் பண்ணி தன்னோட ரிலீஜனுக்கு கொண்டாடுவாங்க. அவனை வச்சு அந்த ஊரில் இருக்கிற எல்லா ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனையும் ஒழிச்சிடுவாங்க. இது ஏதாவது அறிவுள்ள ஒரு காரியமா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். யாரோ ஒருத்த கஷ்டப்பட்டு ஒரு கோயில் கட்டினா அவங்க இருக்கிற வரைக்கும் இருக்கிறான், விட்டுட்டு போனாலும் விட்டு போகிறான். ஒரு மெக்னானிமிட்டி அடுத்த மதத்துக்காரனுக்கு இருக்கணுமா இல்லையா? எவனும் இருக்கிற கோயிலை சமணர்கள் அப்படி கட்டினதை பௌத்தர்கள் மாற்றுவாங்க. பௌத்தர்கள் பெருச சிலையெல்லாம் எடுத்து வச்சதை பின்னால் வர்றவங்க அடுத்து மாற்றுவாங்க. தமிழ்நாட்டில் தோன்றிய பக்தி இயக்கங்கள் அப்படின்னு ஒரு பெரிய மூமெண்ட் தோணுச்சு. இங்கே தோன்றிய இயக்கங்கள் பக்தி இயக்கங்கள், அதே மாதிரி வடநாட்டிலையும் வேறு மாதிரியான ஒரு பக்தி மூமெண்ட்டு தோணுது. அப்போ என்னாச்சு தெரியுங்களா? புத்தருடைய கோயில்கள் எல்லாம் போச்சு. புத்தர் நின்ற கோலம்னு இருப்பார், புத்தர் அமர்ந்த கோலம்னு இருப்பார், புத்தர் படுத்த கிடந்த கோலம், புத்தருடைய இறுதி நாள் அப்படியே படுத்திருந்தது அப்படி இருப்பார். இல்லை என்ன ஆகிப்போச்சு தெரியுங்களா? அதாவது இன்னொரு வடிவத்தை பெற்ற கோயிலாக மாறிப்போச்சு. நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம். அமுக்கு புத்த மதத்தினுடைய கோயிலை ஒரே அடியாக அப்படியே அந்த பக்கம் அமுக்கி வேற ஒரு கோயிலை அதை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. அந்த கோயிலை இன்னொருத்தன் படையெடுத்து வர்றது, அதை போட்டு ஒரு அடித்து அதில் தங்கம் வெள்ளி. ஆனால் பைத்தியக்கார பயல்களா, கோயிலில் கொண்டு போய் ஏன்டா தங்கத்தையும் வெள்ளியும் வைக்கிறீங்க? சாமி என்ன வெள்ளத்தை திங்கிற மாதிரி வெள்ளியையும் தங்கத்தையும் திங்கவா போகுது? உங்கள் பேராசைக்கும் உங்கள் புத்திக்கட்டத்தனத்துக்கும் அறிவே அளவே இல்லாமல் போச்சு. கோயிலில் கொண்டு போய் கோல்டுன்னு சேர்த்ததால் தான்டா படையெடுத்தான் எல்லாரும். கோயிலில் பக்தியை வச்சுருந்தீங்கன்னா யாராவது கொள்ளை அடிச்சிருக்க முடியுமா? நீங்கள் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் கோயிலில் தங்கம் வைரம் வெள்ளி இன்னொருத்தன் திருடுற மாதிரியான உலகத்தினுடைய பொருள்களை தானே வச்சுருந்தீங்க. நினைப்பவர் மனமே கோயிலாக கொண்டான்ங்கிறத நம்புனீங்களா? இல்லையே. கோயிலில் என்ன பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பவன். இறைவனுக்கு என்னடா வேணும்னா 2 சொட்டு தண்ணி, ஒரு பூவு, பத்திரம் பழம் புஷ்பம் தோயம், போதுண்டா போடான்னா. ஒரு பக்தியோடு போய் போடுறா சாமிக்கு அப்படின்னா, நீ தங்க கட்டி வெள்ளை கட்டி வெள்ளி கட்டி பைத்தியம் மாதிரி கோயிலில் வச்சுருந்தேன். எவனோ ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான், அவங்ககிட்டேருந்து இன்னொருத்தன் கொள்ளையடிக்கிறான், அவங்ககிட்டேருந்து இன்னொருத்தன் கொள்ளையடிக்கிறான். ஹூ இஸ் மை லேட்டஸ்ட் ஓனர்? கவனிச்சியா? ஹூ இஸ் மை லேட்டஸ்ட் ஓனர்? இந்த மாதிரி மூடத்தனம் முட்டாள்தனம் கோயில்களை நிறுவனங்களாக ஆக்கணும். நிறுவனங்களில் சொத்து சேர்த்தோம், கோல்டு வெள்ளின்னு சேர்த்தோம். இந்த கிறுக்குத்தனத்தால் ஒரு மதம் அப்புறம் ஆள் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு மதம் இன்னொரு மதத்தை அழித்து, இன்னொரு மதம் இன்னொரு தளத்தை அழித்து, இன்னொருத்தர் இப்படியே தோண்டிக்கிட்டே போனால் எங்கடா போய் முடியறது? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இதை தோண்டு அங்கே அந்த எங்கள் கோயில், அதை தோண்டு புத்தர், அதை தோண்டு சமணம், தோண்டிக்கிட்டே போங்கடா. ஒன்றுமே இல்லாத காலம்னு ஒன்று இருந்தது. இந்த பற்றிய சிந்தனையே இல்லாத மக்கள் வாழ்ந்த காலம். அதுக்கு பெருமை என்னமோ 100 அடி தோன்றதுக்கு நீ உத்தரவு போடுறிய, நான் 1000 அடி தோண்டுன்றேன். தோண்டி பாரு, என்ன இருக்கும்? ஒரு மண் இருக்காது, எல்லாம் காலியாக இருக்கும். இந்த மாதிரி சிந்தனையே இல்லாத காலம்னு ஒரு வருஷம் 10,000 20,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அந்த காலம் வரும்.
என்ன பண்ண போகிறப்போ? ஸோ இந்த மாதிரி முட்டாள்தனத்தை மனிதன் நிறுத்த வேண்டும். எதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாம் படிக்கிறான் புரியுது. இன்று உன்னுடையதாக இருந்தது, நாளை இன்னொருவருடையதாக. அட அறிவு கெட்டவர்களே, நீ எல்லாம் ஃபிலாசபியை உட்காந்து படிக்கிற, வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கிற, எது உன்னுடையது கொண்டு வந்தது கொண்டு போவதற்குன்னு பேசுகிற. இதுதான் தான் வரலாறு. படிக்கிற ஃபிலாசபிக்கும் நடக்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கலாமா? நீ என்ன கொண்டு போகிறதுக்கு? இன்று உன்னுடையதாக இருப்பதுனால இன்னொருடையதாக மாறுவதுன்னு தத்துவத்தை எழுதி சோகத்தில் ஒட்டுற. அப்புறம் என்னோடது அது போச்சு, என்னோடது இது போச்சு, இன்னும் கோர்ட்டுக்கு போவேன், வழக்கு போடுவேன்னு பேசுறியே. ஏதாவது மூளை இருக்கு? தத்துவங்களை கொண்டுட்டீங்களேப்பா. தத்துவதம் கொண்டுட்டீங்க, ஆட்களை கொண்டுட்டீங்க, அமைதியை கொண்டுட்டீங்க. என்ன நியாயம் இதெல்லாம்? ப்ளீஸ் பி அவேர். மனுஷனை மாதிரி அறிவியலும் கிடையாது, மனுஷனை மாதிரி முட்டாளும் கிடையாது.